ஜாதியை நோக்கி போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதாவது இளையராஜாவினுடைய அந்த விமர்சனங்கள் வந்து இளையராஜா சார்ந்த அவர் சமூகத்தை சேர்ந்தவர் பேசுற மாதிரியும், இளையராஜாவுடைய போட்டோவை டெய்லி நீங்க வச்சு பூஜை பண்ணணும், எங்களாலதான் நீங்க வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கீங்க, இனிமேல் நாங்க பேச மாட்டோம் அப்படிங்கும்போது மிரட்ட ஒரு படி மேல போய் மிரட்டுற மாதிரி போய். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கங்கை அமரன் இளையராஜா அவர்களை பற்றி என்ன பேசினாரு, அந்த பழைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக, இளையராஜாவுடைய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இவர் நான் இருக்கிறேன் அப்படின்னு வாலண்டியரா போய். ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் சுபேர். வணக்கம். வணக்கம். நான் இப்போ இந்த இளையராஜாவோட ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா வைரமுத்து இளையராஜா ரெண்டு பேருமே வந்து தமிழ் சினிமாவோட பெரும் தூண்கள். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முதிர்ந்த நிலையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்து ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி கங்கை அமரன் சொல்லவே வேணாம், அண்ணனுக்காக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன் வச்சு பேசிட்டு இருக்காங்க. இது ஊடகங்கள்ல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இதோட உண்மைத்தன்மை என்ன? அப்படி இல்ல, ஊடகங்கள்ல இது ஒரு வேறு திசையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு ஜாதியை நோக்கி போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதாவது இளையராஜாவினுடைய அந்த விமர்சனங்கள் வந்து இளையராஜா சார்ந்த அவர் சமூகத்தை சேர்ந்தவர் பேசுற மாதிரியும், அவர் படைப்புகள் மீது வந்து விமர்சனங்கள் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இளையராஜாங்கிற ஒரு தனிநபருக்கும் வைரமுத்துங்கிற ஒரு தனிநபருக்கும் இரண்டு பேருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. வைரமுத்துவினுடைய அந்த படைப்புகள் மீதும் இளையராஜாவினுடைய படைப்புகள் மீதும் தாக்குதலை தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. பாடல் பெருசா, மொழி பெருசா, இசை பெருசாங்கிற மாதிரி இப்ப வெவ்வேறு தளங்கள்ல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. உண்மை என்னன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு சிறு ஈகோ தான் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகு இப்ப இவரும் அதுக்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அதுக்கு பிறகு அவரும் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அவர் அதுக்கு பிறகு பல தேசிய விருது வாங்கிட்டாரு. இவரும் தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு. பல வெற்றி பாடல்களை ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. பிரிந்த பிறகும் கூட தனித்தனியாக இரண்டு பேருமே தனி பெரும் ஆளுமைங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விவாதம் வந்து வேறு ஒரு திசையை நோக்கி சாதிய ரீதியான ஒரு கண்ணோட்டத்தோட இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப சமூக வலைதளங்கள்ல வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா இளையராஜாங்கிற ஒரு தமிழர்னாலதான் அவரை தாக்குறாங்க, இளையராஜா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்னாலதான் அவரை தாக்குறாங்க, அடக்குமுறை ஆளாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இது இளையராஜாவும் பாரதிராஜா அவர்களும் எந்த சாதி மதங்களை பார்த்து சேர்ந்து ஒர்க் பண்ணல. அதே மாதிரி பிரிந்த போதும் அந்த காரணத்துக்காக அவங்க பிரியல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர்கள் ஜாதி மதம் பார்த்து சேர்ந்து ஒர்க் பண்ணல, ஜாதி மதத்தாலையும் சேர்ந்து பிரியல. அவர்கள் இரண்டு பேருக்கும் தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு ஈகோனால ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. இது ரெண்டு பேருமே வந்து யாரு உயர்வு, யாரு தாழ்வு, யாருடைய படைப்பு பெரிய படைப்பு, யாருடைய படைப்பு வந்து தாழ்மையான படைப்புங்கிறதெல்லாம் ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு லெஜெண்ட் தான் தமிழ் சினிமாவினுடைய. ரெண்டு பேருமே ரெண்டு பொக்கிஷங்கள் தான், அது மாத்துக்கிறது கிடையாது. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும், வைரமுத்து அவர்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்களில் ஏதாவது ஒரு மேடைகள்லாம் ரெண்டு பேரும் மாறி மாறி அவர்களை சீண்டி பார்த்துக்கிறாங்க. ஒரு வீடியோ கூட நம்ம பார்த்தோம். எனக்கு பிடித்த பெரிய இசையமைப்பாளர்களே MS விஸ்வநாதன் தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. எனக்கு பிடித்த ஒரு மிகப்பெரிய கவிஞர்கள்லயே வந்து வைரமுத்து மட்டும்தான், கண்ணதாசன் மட்டும்தான் பெரிய கவிஞர்னு அவர் சொல்றாரு. ஒரே மேடையில ஒரே நிகழ்ச்சி ரெண்டு பேருமே இருக்காங்க. இப்படி மாறி மாறி அவர்களுக்குள்ள ஒரு நேரம் கிடைக்கிறது போலாம் சிறு சிறு சீன்கள் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இவர்கள் தனிப்பட்ட முறையில அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கு, ஒரு ஈகோ இருக்கு. அது இளையராஜா என்ற தனிப்பட்ட நபருக்கும் வைரமுத்து என்ற தனிப்பட்ட நபருக்குமே பிரச்சனையே தவிர, இளையராஜா சார்ந்த படைப்புகள் மீதோ வைரமுத்து சார்ந்த படைப்புகள் மீதோ யாருக்கும் எந்த விதமான விமர்சனங்களும் கிடையாது. இளையராஜாவை ரசிக்கக்கூடியவர் வைரமுத்து கவிதைகளும் ரசிக்கிறாங்க, வைரமுத்து கவிதைகளை ரசிக்கக்கூடியவர் இளையராஜா பாடலையும் கேட்கிறாங்க. அப்ப இதுல வந்து ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, இதை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் வேறு வேறு திசையை நோக்கி இந்த பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்போ கங்கை அமரன் அவர்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து தனிப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம். கங்கை அமரன் அவர்கள் வந்து எதற்காக, ஏன்னா இளையராஜா பாத்தீங்க அப்படின்னா அவரோட இசையால தான் வந்து வைரமுத்துவே வளர்ந்தாரு, வைரமுத்து வளர்ந்ததுக்கு முதல் காரணமே வந்து இளையராஜா தான் அப்படின்னு வந்து சொல்லி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வைரமுத்துவை ரொம்பவே கொச்சையா பேசியிருக்காரு. அந்த வீடியோவும் வைரல் ஆச்சு. கங்கை அமரன் அவர்கள் எதற்கு சம்மந்தமே இல்லாம உள்ள வரல? இல்ல, கங்கை அமரன் பேசின பேச்சு கொஞ்சம் வரம்பு மீறிய பேச்சு, நாகரிகமற்ற ஒரு பேச்சு. வைரமுத்து அவர்கள் ஒரு கருத்து வைக்கிறாருன்னா நீங்க பதில் கருத்து நாகரிகமான முறையில் வைக்கலாம். இதோட நீங்க நிப்பாட்டிக்குங்க. இளையராஜாவுடைய போட்டோவை டெய்லி நீங்க வச்சு பூஜை பண்ணணும், எங்களாலதான் நீங்க வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கீங்க, இனிமேல் நாங்க பேச மாட்டோம் அப்படிங்கும்போது மிரட்ட ஒரு படி மேல போய் மிரட்டுற மாதிரி போயிட்டார். அவரு சமீப காலமாக கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. வயது முதிர்வும் ஒரு காரணம் இருந்தாலும் கூட பொது வெளியில அவரு
ஒரு கருத்தை ஒரு விஷயத்த பேசுறப்ப ஒரு கொஞ்சம் நாகரிகம் கருதி பேசியிருக்கணும், அது பேசாம விட்டுட்டாரு. அப்படிங்கும் போது அது இவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட்டா பேசவும், அவருடைய ஆதரவாளர்களுக்கு சப்போர்ட்டா பேசவும் மாறி மாறி இது வந்து ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. இதை வந்து வைரமுத்து கங்கைமரன் மாதிரியான ஒரு சீனியர் பர்சன் வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இன்னொரு பக்கம் ஊடகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, இளையராஜா தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தானே போய் சந்திக்கிறது இல்ல, மறைமுகமா தன்னோட தம்பி மூலியமாவோ இல்ல சம்பந்தப்பட்ட ஆட்கள் மூலியமாவோ அந்த பிரச்சனையை பெருசாக்குறாரு அப்படிங்கிறது இருக்கு. இதுல உண்மையான நிலைப்பாடு என்ன? இல்ல கண்டிப்பா கங்கைமரன் சொல்லி இளையராஜா சொல்லி கங்கைமரன் பேசியிருப்பாராங்கிறது தெரியல. ஏன்னா கங்கைமரன் இளையராஜாவுக்குமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கங்கைமரன் இளையராஜா அவர்களை பற்றி என்ன பேசினாரு, குறிப்பா அந்த காப்பி டாக்ஸை பத்தி என்னென்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். அப்படிங்கும் போது அந்த பழைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக, இளையராஜாவுடைய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இவர் நான் இருக்கிறேன் அப்படின்னு வாலண்டியரா போய் வண்டியில ஏறி இருக்கிறாரு. ஆனா இளையராஜா பத்தி எதுவுமே கருத்து கேட்கல. அவர் காயா மால்டீவ்ஸ்ல உட்காந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஸ்பூன்ல சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி அவருடைய லைஃப் தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரெல்லாம் இது பெருசா எடுத்துக்கவும் மாட்டார். கங்கைமரன் இது வந்து பிரச்சனையை பெருசாக்குறாரு. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இளையராஜா மேல தொடர்ந்து இப்போ சமீப காலங்களா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. மெயினா வந்து இந்த காப்பிரைட்ஸ், இந்த காப்புரிமை அப்படிங்கிறது, ஏன்னா மற்ற இசையமைப்பாளர்கள் எல்லாரும் வந்து தன்னோட பாடலை வந்து எடுத்து அதை ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஆனா இளையராஜா மட்டும் அதற்கு எதிராக வந்து வழக்கு தொடுத்து அது மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு போறாரு. இதற்கு காரணம் என்னவா இருக்கும்? பணம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தானா? பணம் தான், வேற என்ன இருக்கு? அதாவது ஒரு 10 வருடத்துக்கு வரைக்கும் முன்னாடி வந்து இந்த காப்பிரைட் ஆக்ட்ல பணம் வருங்கிறதே யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அந்த காப்பிரைட் ஆக்டை பயன்படுத்தி பல வழிகள்ல இருந்து பணம் வருது. மொபைலுடைய ரிங்டோன்ல இருந்து பணம் வருது, மொபைலுடைய காலர் டியூன்ல இருந்து பணம் வருது, எஃப்எம் ரேடியோக்கள்ல இருந்து பணம் வருது, மற்றபடி டிஜிட்டல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் பணம் வருது, நிறைய பக்கங்கள்ல இருந்து பணம் வருது. அப்படிங்கும் போது எதிர்பார்க்காம ஒரு இடத்துல இருந்து பணம் வருது இல்லையா? அப்படிங்கிற ஒரு பணம் பெரிய அளவுல வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பணம் தான் குறி. அப்ப இவர்களை இந்த வேலையை செஞ்சு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு சில நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களோட இளையராஜா அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அவருடைய பாடல்கள் எல்லாம் வந்து நாங்க காப்புரிமை வாங்கி தர்றோம், எங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருங்க அப்படின்னு பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாம்பே சேர்ந்த ஒரு கார்பரேட் நிறுவனம். அந்த கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இளையராஜாவுக்கு வேண்டப்பட்டவர்களா இளையராஜாவுக்கு வேண்டாதவர்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கல. அவங்க வந்து ஒரு எல்லாருக்கும் ரேண்டமா வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதனாலதான் எஸ்பிபி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இப்ப கமலஹாசன் அவருடைய தயாரிப்புல வந்து விக்ரம் படத்துல பாடல் பயன்படுத்திட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கூலி படத்துக்கு சன் பிக்சர்ஸ்க்கு மேலேயே நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் மேலே தனிப்பட்ட முறையில நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து அந்த நிறுவனங்கள் பண்ற வேலை. இளையராஜா தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு நல்ல நட்பு இருந்தாலும் கூட இந்த இதெல்லாம் வந்து நிறுவனங்களே பண்றாங்க. அது மாதிரி தான் எஸ்பிபிக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கு எஸ்பிபி வந்து அதை எஸ்பிபி இளையராஜாவும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. இதெல்லாம் நிறைய தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அந்த கார்பரேட் நிறுவனங்களினுடைய பிடியில இளையராஜா இருக்கிறார். அப்படிங்கும்போது அவர்கள் அதை மீறி பண்ண முடியல. இளையராஜா அவருடைய பேரில் இந்த மாதிரியான விஷயங்கள் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. அது கொஞ்சம் இவர் கொஞ்சம் கண்காணிக்கணும். இப்போ பொதுவா இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பொதுவெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த காப்புரிமை அப்படிங்கிறதுக்கான அது சட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நார்மலா நம்ம எல்லாரும் பார்க்கும்போது கண்டிப்பா ப்ரொடியூசருக்கு தான், படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கையில தான், அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ வந்து இது ப்ரொடியூசர் கிட்ட தானே அந்த காப்பிரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. அதோட ரியலா அது என்னதான் விஷயம்? இல்ல, ஒரிஜினலா பார்த்தா தயாரிப்பாளருக்கு தான் அந்த படத்தினுடைய அத்தனை உரிமைகளும் இருக்கும். அது எஃப்எம்எஸ் விற்கிறதா, வெளிநாடுகளுக்கு வெளிநாட்டு உரிமைகள் விற்கிறதா இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி உரிமைகள் விற்கிறதா இருக்கட்டும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல விற்கிறதா இருக்கட்டும், ஆடியோ வீடியோ ரைட்ஸ் விற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா உரிமையும் அதனுடைய தயாரிப்பாளருக்கு தான் இருக்கு. ஆனா இதுல என்னன்னா, அறிவுசார் காப்புரிமை அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு. அதை பயன்படுத்தி ராயல்ட்டியை அந்த படைப்பாளிகள் வாங்கிக்கிறாங்க, இசையமைப்பாளர் வாங்கிக்கிறாங்க. அது அந்த படைப்பாளின்னு வர்றப்ப இப்ப அதுல வரக்கூடிய அந்த பாடல் எழுதக்கூடிய எழுத்தாளர்களும் ஒரு படைப்பாளி தானே, பாடலாசிரியர்களும் ஒரு படைப்பாளி தானே. அப்ப அவங்க இதைத்தான் வந்து நீதிமன்றம் கேட்குது. இப்ப நீங்க மட்டும் காப்பிரைட் வாங்கிக்கிறீங்களே, அப்ப அந்த பாடல் எழுதின பாடலாசிரியரும் அதுக்கு அவருடைய அறிவு முதல்ல இருக்கு இல்லையா அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது. இது எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து தயாரிப்பு முன்னாடி பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ராஜன் மாதிரியான தயாரிப்பாளர்கள்லாம் இது எங்களுக்கு தான் முழுவதுமா சொந்தம், நாங்க ஒரு வீடு கட்டுறோம், சம்பளம் கொடுத்துறோம், அந்த வீட்டுல நான் தான் குடியிருப்பேன்னு சொல்லி ஒரு கொத்தனார் எப்படி கேட்க முடியும்? அந்த மாதிரிதான் நாங்க வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு இசையமைப்பாளர் பாடலை வாங்குறோம். ஆனா அவர் சொல்ற விஷயத்துல ஒரு நியாயம் இருக்கு. ஒரு பாடலை உருவாக்குவதற்கு அந்த பாடல் கம்போஸ் பண்ணக்கூடிய இசையமைப்பாளருக்கு தனி சம்பளம், பாடலாசிரியருக்கு தனி சம்பளம், இசைக்கலைஞர்களுக்கு தனி சம்பளம், பாடக்கூடிய பாடல்களுக்கு தனி சம்பளம், தியேட்டர் வாடகை, சவுண்ட் இன்ஜினியர் பேட்டா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்கி வைக்கக்கூடிய செக்அப் பண்ணக்கூடிய அந்த செக்அப் மேன், அந்த பசங்களுக்கு முதற்கொண்டும் சம்பளம் தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாரு. அத்தனை விதமான சம்பளத்தையும் கொடுத்து ஒரு பாடலை வாங்கிட்டு போயிட்டு ராயல்ட்டி நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல
நான் மனம் போட்டு வாங்கின பொருள் வந்து அடுத்த ஒரு ராயல்ட்டி வாங்கிட்டு போறாருல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். அது பரவலா இருக்கு. அதை தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீதிமன்றத்துல வழக்குகளும் இருக்கு. நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பு கொடுக்கும்ன்றதான் இப்ப வரக்கூடிய செய்தியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி விக்ரம் படத்துல நம்ம கமல்ஹாசன் நடிச்ச அந்த விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இளையராஜாவோட பாட்டு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. ஆனா அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. அந்த டைம்ல எதுவுமே வெளியாகாம இப்போ வந்து அது வந்து ஒரு சர்ச்சையா வந்துட்டு இருக்கு. அதை போலவே இப்ப கூலி படம் சொன்னீங்க. ஸோ கூலி படத்துல வந்து இவர் இந்த மாதிரி காப்புரிமையம் வந்து மறுபடியும் கேஸ் கொடுத்திருக்காரு. இது எந்த அளவுக்கு ரஜினிக்கு ஒரு வேளை வந்து அவங்களுக்கு இருக்க பந்தம் வந்து ஒரு மாதிரி ஆயிருமா அப்படிங்கிறது. இல்ல விக்ரம் படம்னா பழைய விக்ரம் இருக்கு பாருங்க. கமலன் நடிச்ச விக்ரம், அந்த பழைய விக்ரம் படத்திலயுமே இளையராஜா மியூசிக் பண்ண விக்ரமே கமல் தான் ப்ரொடியூசர். ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் அந்த படத்தை தயாரிச்சது. அந்த படத்துக்குமே வந்து அந்த படத்துல இருக்க பாடல் எடுத்துதான் இப்போ வந்து விக்ரம் படத்துல பயன்படுத்திருக்காங்க ஒரு சில வார்த்தைகளை. அதுக்கே எங்களை கேட்காம ஏன் பண்ணீங்கிற மாதிரி ஒரு படி வேலையே போயிட்டாங்க. அதே மாதிரி இப்ப இந்த கூலி படத்துல வந்து ஒரு முழு பாடலும் கூட கிடையாது. அந்த வார்த்தையில ஒரு வழியை எடுத்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதுக்கும் எங்களை கேட்காம பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் லெட்டர் போயிருக்கு. இது வந்து கமலுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இளையராஜாவுக்கும் வரக்கூடிய தனிப்பட்ட நட்பு பாதிக்குமா அப்படின்னா ஒரு சிறு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இளையராஜா அவர்கள் நம்மகிட்ட கேட்டுக்கலாமே, சார் இந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு நம்ம அவர் சார்ந்த ஆட்கள் ரஜினிகாந்த் இந்த விஷயத்தை நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி போயிருந்தா கூட இந்த விஷயம் வந்து ஒரு வெளியில வந்திருக்காம போயிருக்குமே. இப்ப ரஜினிகாந்தனுடைய புகழுக்கு ஒரு சிறு இழுக்கு மாதிரி தானே. அப்படிங்கும்போது ஒரு சிறு வருத்தம் இருக்கும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏன்னா நம்மகிட்ட கேட்டுக்கலாமே, தனிப்பட்ட முறைகளோடு கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அதான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்பரேட் நிறுவனங்கள் இதெல்லாம் பாக்குறது கிடையாது. அவங்க யாரா இருந்தாலும் ரேண்டமா வந்து லெட்டர் அமைச்சுட்டே இருக்காங்க. நீங்க ரோட்ல நடந்து போனா கூட பாடிட்டு போனா கூட கார்பரேட் ஆக்ட் கேட்பாங்களா என்னங்கிறதுல அந்த அளவுக்கு அவங்களுடைய இது ரொம்ப உக்கரமா இருக்கு. இப்போ அது போலவே பாத்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு ஆல்ரெடி 72, 73 வயசாச்சு. ஆனா இன்னமும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப எல்லாத்துக்கும் ஷாக்கிங் தான். ஆனா இப்போ மறுபடியும் ஜெயிலர் 2 வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கணிசமா போயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல ஜெயிலர் இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல் படம் இல்லையா? அப்படிங்கும்போது அதனுடைய கண்டினியூஷன் தான் 2வது படம் பண்ணலாம். நெல்சன் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அந்த படத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காரு. இமிடியேட்டா அந்த படம் ஆரம்பிக்க போறாங்க. அதே மாதிரி இந்த இது முடிஞ்சவொடனே நம்ம லோகேஷ் படம் முடிஞ்சவொடனே அந்த படம் தான் அடுத்த படம். அது அந்த லைன் அப்ல அடுத்த படம் லோகேஷ் நம்ம நெல்சன் படம் தான். அது ஜெயிலர் 2 தான் வரப்போகுது. அதுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து சன் பிக்சர்ஸா இல்ல வேற யாரும்? இல்ல சன் பிக்சர்ஸ் தான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சன் பிக்சர்ஸ் தான் அந்த படம் பண்ணதுனால சன் பிக்சர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் பார்க்கும்போது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 அப்படின்னு எடுத்தா அது பெரிய அளவில் ஹிட் ஆகிறது இல்லை. இப்போ ஜெயிலருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்துருச்சு, அதுக்குன்னு ஒரு மவுஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பார்ட் 2 மூலியமா அதை சொதப்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து பார்ட் 2னா நீங்க அதனுடைய கண்டினியூஸா எடுக்கக்கூடாது. இதுக்கு வேற புது ஸ்கிரிப்டா பண்ணி ஒரு புது படமா பண்ணாதான் வழியா அந்த ஜெயில அதோட லீட் எடுத்துக்கிட்டு புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும். நீங்க அந்த படத்தையே திருப்பி கண்டினியூஷன் அப்படியே கொண்டு போனீங்கன்னா பண்ண முடியாது. ஆனா நெல்சன் மாதிரியான ஒரு டைரக்டர் அதை கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அதை அப்படி நம்ம பண்ண போகாது அப்படிங்கிறது. அதனால அந்த அந்த படத்துல இருந்து லாஸ்ட் லீடு மட்டும் எடுத்துட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் 6 மாசமா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒரு ஸ்கிரிப்டா தான் இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி நெல்சன் அவர்கள் தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கான அப்டேட்லாம் ரொம்ப பயங்கரமா சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ டைரக்டர்ஸ் வந்து தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சு இன்னைக்கு அது ஒண்ணுமே இல்லாமலாம் போயிருக்கு. ஸோ இது இவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? கை கொடுக்கும் அப்படிங்கறத அவர் கமிட் பண்ற படத்தை பொறுத்த வரைக்கும் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதுன்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை திருட வந்திருக்காருன்னு சொல்லி அடிச்சே கொண்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்றாங்க. இந்த கதை பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த அதே கெட்டப்ல கவினுடைய போட்டோலாம் இருக்கும். அந்த கதையை தழுவி அந்த மாதிரி ஒரு படம் பண்றாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான் அது. வித்தியாசமான ஒரு பேக்ட்ராப்ல பண்ண போறாங்க. இந்த படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கவினுக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கு. இப்ப படமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்க போறாங்க. அப்படிங்கும் போது முதல் படம் தப்பிச்சிருவாரு. அடுத்தடுத்த படங்கள் எப்படி பண்ண போறான்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னா கவின் அவர்கள் வந்து அடுத்த தளபதி அப்படிங்கிற அளவுல வந்து பிரஸ் மீட்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப அது கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. சோ அதை பத்தி உங்களோட கருத்து? தளபதியா எஸ்கேவா எத்தனை பேர் தான் சொல்லுவீங்க? அடுத்த தளபதின்னு சொல்றீங்க, அடுத்த எஸ்கேன்னு சொல்றீங்க, நிறைய பேர் ஒரு அடுத்தடுத்துன்னு சொல்றாங்க. அது கவின்க்குங்கிறப்ப ஒரு தனி ஒரு அடையாளத்தை உருவாக்கிறது தான் நல்லது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை பார்த்து அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல போய் நிக்க போறோம். அடுத்த எஸ்கேவா அடுத்த தளபதியாங்கிற காட்டிலும் கவின்க்குங்கிற ஒரு ஸ்டைல உருவாக்கி தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கிக்கிட்டாருன்னா ரொம்ப நாள் நிற்பார். எம்ஜிஆர், சிவாஜி,
அந்த மாதிரி இருக்கிற காலங்கள்ல ஒரு பக்கம் கமலஹாசன் ஒரு ஸ்டைல்ல பண்ணிட்டு இருந்தார் படம். ஆமா. ரஜினிகாந்த் இதுதான் ஸ்டைலு, நான் பண்றதுதான் ஸ்டைலு இதுதான் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டார்ல, அதனாலதான் இன்னைக்கு 50 வருஷமா நிக்கிறாரு. அப்ப நீங்க ஒரு ஆளை பார்த்து அதை நீங்க பின்னாடி போனீங்கன்னா ரொம்ப நாள் நிக்க முடியாது. உங்களுக்கான ஒரு தளத்தை, உங்களுக்கான ஒரு களத்தை உருவாக்கிக்கிட்டான்னா ரொம்ப நாள் நிக்கலாம். அதே போல மே 10 கவினோட ஸ்டார் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து இவருக்கு முன்னாடி நடிச்ச படங்களோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கு? இல்ல, படம் வந்து நம்ம ட்ரெய்லர் பாக்குறப்ப பெரிய அளவுல எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. படத்துக்கு பெரிய அளவுல ஓப்பனிங் வந்திருக்கு. வித்தியாசமான படமா இருக்கு. சமீப காலமா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்ததில்லை. ஏன்னா பூரா ஆக்ஷன், வெட்டு குத்து, ட்ரக், மாஃபியா, கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரியான போயிட்டு இருக்க நேரத்துல இந்த படம் ஒரு ப்ரெசென்டா ஒரு அடிப்படை விளிம்புநிலையில இருந்து ஒரு பையன் மேலேறி வர்றான் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ற கதையா இருக்கு. அது சினிமா பேஸ்டு ஒரு ஸ்டோரியா இருக்கு. அப்படிங்கும் போது இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் கூடி இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, வேற ஒரு புது கதை, புது விஷயத்தை அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே போல பாத்தீங்கன்னா கவிஞர்களோட இந்த ஸ்டார் படம், அது முக்கியமா அந்த இயக்குனரை பத்தி சொல்லணும். ஏன்னா அவர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு, என்னோட அப்பாவோட கதைகள் வந்து நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை? இயக்குனர் இளன் அவர் வந்து பியர் பிரேமா காதல் அப்படின்னு ஏற்கனவே வந்து ஹரிஷ் கல்யாணம் வச்சு ஒரு படம் பண்ணாரு. அதற்கு பிறகு இந்த படம் பண்றாரு ஸ்டாரு. அவங்க அப்பா வந்து யாருன்னா ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர், பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர். அவர் வந்து படங்கள்லாம் நடிக்கவும் செஞ்சிருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ராஜாராணி பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ராஜாராணி படங்கள், போலீஸ், இந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நடிக்கிறங்கிற ஆசையில 1980களில் மதுரையில இருந்து சென்னை வந்தவர். அதற்கு பிறகு கால ஓட்டத்துல அவர் ஸ்டில் போட்டோகிராஃபர் ஆகி அப்படி சினிமாவில் அப்படியே டிராவல் பண்ணவர். அதனால அப்பாவுடைய அந்த ஸ்ட்ரகிள், வலி, வேதனை எல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால அந்த படத்துல லால் அப்படி கேரக்டரை வந்து அவங்க அப்பாவுடைய இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, அதை மாதிரி வச்சிருக்காருன்னு. சினிமா துறையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு அவங்க அப்பா இன்னைக்கு ஒரு நடிகரா இருக்கிறாரு. அதை மையப்படுத்தி இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த கதையை கவின் சொல்றப்ப கவின் என்ன சொன்னாப்ல, என்னுடைய லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள் கோஇன்சிடென்டா இருக்கு இந்த படத்துல, அப்படிங்கிறத சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேருடைய அந்த ஒரிஜினல் வைப் வந்து இந்த படத்துல செட் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து தனக்கு தெரிஞ்ச கதைக்களத்தை படமா பண்ணுகிற பொழுது அது வந்து பெரிய அளவில் வெற்றி பெறும். இந்த பாலா எடுத்துட்டீங்கன்னா, பாலா அந்த பெரிய குளம், கம்பம் அந்த பகுதியில் இருக்கு, அந்த கஞ்சா தோட்டம், இதெல்லாம் வாழ்க்கையை அவர் பார்த்த இடங்கள். அப்படிங்கும்போது அந்த படத்துல பிரசன்ட் பண்றப்ப புதுசா இருக்கும், அது ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். பாரதிராஜாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் அந்த தேனி பகுதியில் இருந்தனால அவருடைய படங்கள் எல்லாமே கிராம படங்கள் இருக்கு, ரொம்ப லைவா நேட்டிவிட்டியோட இருக்கும். அதனால அவருக்கு தெரிஞ்ச யாருக்குமே தான் சார்ந்து தான் சுத்தி இருக்கக்கூடிய கதையை படமா எடுக்கிறப்ப அது உண்மையிலே ஒரு பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. அதான் வந்து இது வரைக்கும் உள்ள வரலாறு. அப்படிங்கிற போது இவர் தான் பார்த்த விஷயங்கள், தான் அனுபவித்த விஷயங்கள், தன்னை சுத்தி நடந்த விஷயங்கள், தன் அப்பாவுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கதையா பண்றப்ப அது ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கும். அந்த படத்துல அது அந்த ட்ரெய்லர்லயே தெரியுது. வீரன் வந்து இன்றைக்கும் தோல்வி அடைஞ்சிட மாட்டான், வீரன் வேலை எடுக்க தயங்க மாட்டாங்கிற மாதிரி வசனம் வருது. முதல் அந்த ட்ரெய்லர்ல ஒரு சீன் வச்சிருக்கிறாங்க, மீசை இல்லாம பாரதியார் போயிருவார். அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, நீ வந்து நடிக்கிற நடிப்புல மீசையை மறந்துடணும் அப்படிங்கிற போது அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப யங் டைரக்டர் வந்தா கூட அவர் எழுதிருக்கக்கூடிய அந்த வசனங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப வைபா இருக்கு. படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து ஒரு படம் பார்க்கக்கூடிய வந்து ஒரு விஷயத்த, ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால அவருடைய பார்த்த ஒரு சம்பவம்னால படம் பெரிய அளவுல வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்க அப்படின்னா கடைசியா வந்து கவின் அவர்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தோற்றத்துல அப்படியே ஆக்ரோஷமா கத்துவாரு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அந்த சிச்சுவேஷன் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது 3 பேட்டர்னா பிரிச்சிருக்காங்களே. ஒரு ட்ரை பண்ற மாதிரியான ஒரு இது ஆரம்ப காலகட்டம், காலேஜ் டைம்ஸ், அப்புறம் காலேஜ் டைம்ஸ், அப்புறம் வந்து ஒரு மாதிரி ட்ரையா இருக்கிறது, அப்புறம் ஸ்டார் ஆன பிறகு ஒரு இது, ஒரு 3 பேட்டர்னா பிரிச்சிருக்காங்க படம். அது அந்த மாதிரிதான் தெரியுது பாக்குறப்ப. 3 பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரி, 3 பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ், எல்லாம் வேற வேற மாறி மாறி பண்ணியிருக்காங்க. பாக்குறப்ப நல்லா தெரியுது. அப்படிங்கும் போது அது எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இப்போ ஒரு காலகட்டத்துல ஒரு மாதிரி சத்தமா பேசி நடிக்கிறது ஒரு ஸ்டைலு, செந்தமிழ்ல பேசி நடிக்கிறது ஒரு ஸ்டைலு, ஓவரா மேக்கப் போட்டு கலர் கலரா ட்ரெஸ் போட்டு நடிக்கிறது ஒரு காலகட்டம். இப்போ உள்ள ஆடியன்ஸ் என்னன்னா, ஏன் உலகத்துல அவ்வளவு போதும், அந்த ரேஞ்சில இன்னைக்கு கவின் இருக்காங்க. அது என்ன தேவையோ அந்த மீட்டருக்குள்ள ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரஷன் காட்டுறது இல்ல, ஓவரா வந்து சத்தமா பேசுறது இல்ல. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அது ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த கேரக்டர் பண்றாரு, அந்த செட்டில்டா பண்றாரு. அப்படிங்கும் போது இவருக்கு அந்த அடுத்த ஒரு தலைமுறைக்கான ஒரு இதுக்குள்ள வந்துட்டார் கவின். அப்படிங்கும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்ல கரெக்டான படங்களை செலக்ட் பண்ணாருன்னா ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு.
அதே போல பாத்தீங்க அப்படின்னா கவினுக்கு இனி அடுத்தடுத்த படங்கள் வந்து கிட்டத்தட்ட 3-4 படங்கள் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. அது எக்ஸாம்பிள் தான் நம்ம நெல்சன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல. இப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய படங்கள் வந்து எந்தெந்த இயக்குனர்களோட? அதான் இப்ப நெல்சன் படம் வந்து கமிட் ஆயிருக்கு. அதான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டான்ஸ் மாஸ்டர் சதீஷோட கமிட் பண்ண படம், இதுக்கு முன்னாடி படம் தாதாவுக்குலாம் முன்னாடி படம் அந்த படமும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னும் சில டேரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆமா, வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷன்ல கவின் ஒரு படம் நடிக்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஜோ படம் ரொம்ப எளிமையான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு லாபம் பார்த்த படம். அந்த படத்தோட அந்த காம்போ பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு படம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? ஆமா, எப்பயுமே சினிமாவில் ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன் வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க. குஷ்பு பிரபு சின்ன தம்பி படம் வந்து அதே மாதிரி ஒரு 3-4 படம் வந்துச்சு. அந்த அதே ஜோடி அதே காம்பினேஷன்ல வரும். ஏன்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்வர்டு. சின்ன தம்பி படம் உடனே பாண்டித்துறை பண்ணாங்க, கிழக்கு கரை பண்ணாங்க, பிரபு குஷ்பு அந்த காம்பினேஷன் படம் அப்படின்னா அது ஒரு மினிமம் கேரண்டி படம். அப்படி அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் அமையும். இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரியான காம்பினேஷன், அந்த மாதிரி இந்த காம்பினேஷன் வந்து ஒரு சக்சஸ் ஆயிருச்சு. ஒரு படம் பண்ணி சக்சஸ் பண்ணி ஜோட் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேர் வந்து நல்லா இருக்கு, ஸ்கிரீன்ல அந்த பேர் வந்து நல்லா இருக்கு, அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா இப்ப அதே டீம் வச்சு படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. ரியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு டெலிவிஷன்ல இருந்து வந்த பையன், ஒரு ரேடியோ ஜாக்கியா, ஒரு வீடியோ ஜாக்கியா ஆரம்பிச்சு சீரியல் பண்ணி அப்புறம் கொஞ்சம் படிப்படியா வந்து இன்னைக்கு வந்து நிற்கிறாப்புல. எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சியில இன்னைக்கு ஒரு ஹீரோ வளர்ந்துருக்காரு. கதைகளை கரெக்டா தேர்ந்தெடுத்தாருன்னா ஒரு பெரிய ரவுண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் சிவகார்த்தியன், கவின், இப்போ ரியோ தொடர்ந்து எல்லாமே விஜய் டிவியோட அந்த வாரிசுகள்லாம் வந்து சினிமாக்குள்ள ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் டிவிக்குள்ள போனாலே நம்ம சினிமாக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே இப்போ இளைஞர்களுக்கு வந்துருச்சு. இது எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க உண்மைதானா இல்ல அவங்களுக்குன்னு ஒரு திறமையால வந்து? இல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா? விஜய் டிவி போனீங்கன்னா விஜய் டிவில இருந்து வந்தவர்தான் நெல்சன், விஜய் டிவில இருந்து வந்ததான் சிவகார்த்திகேயன், விஜய் டிவில வந்ததா கவின். அப்படிங்கும் போது ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் உள்ள போறப்ப. ரெண்டாவது, நீங்க விஜய் டிவில என்ன ஷோ பண்ணாலும் நீங்க உலக அளவுல ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஒரு குக்கரி ஷோல பண்ணாலும் சரி, ஒரு சிங்கர் ஏதாவது பண்ணாலும் சரி, நீங்க அன்னைக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாமே உலகம் முழுக்க பயணம் பண்றாங்க, உலகம் முழுக்க தெரியப்படக்கூடிய நபரா மாறிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குதுல்ல. நாளைக்கு நானே பிக் பாஸ் பண்ணின்னு வச்சுங்க, அப்ப நானும் இந்த பெரிய அளவுல இப்ப பிரபலம் தெரிய ஆரம்பிச்சிருவோம். சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி வந்து விஜய் டிவியினுடைய அந்த வெளிச்சம் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கு. அப்ப அங்க போற நிறைய கான்டாக்ட் கிடைக்குது. அது ரிலேட்டடான ஆட்கள் நிறைய சினிமாவில் படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது விஜய் டிவி அவங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க சரியா. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தோம்னா நம்ம மாக்காப்பா, ஸோ அவர் வந்து ரொம்ப வருஷமா விஜய் டிவிலே இருக்காரு, படங்கள் பண்ணாரு, பட் அவருக்கு பெருசா கை கொடுக்கல, மறுபடியும் விஜய் டிவிக்கே வந்துட்டாரு. ஆனா அவருனால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. இல்ல, மாகாப்பா ஆனந்தும் நல்ல நடிகர் தான். அட்டின்னு ஒரு படம் பண்ணாரு, 2-3 படங்கள் பண்ணாரு, படங்கள் சரியா போகல. அவர் சூஸ் பண்ண கதைகள் நல்ல கதை தான். டைம் ஒன்றும் சரியா அவருக்கு செட் ஆகல. அவருக்கும் ஒரு ரவுண்ட் வரும். எல்லாருக்குமே வந்து காலம் வந்து ஒரே மாதிரி சுத்தாது இல்லையா? அவருக்கு உண்டான அந்த அவருடைய ஃபேஸ் கட்டுக்கு, அவருடைய பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த ஒரு கதைகள் அமைஞ்சு பண்றப்ப அந்த படமும் பெரிய அளவுல போகும். அதுக்காக அவரும் காத்துட்டு தான் இருக்காரு. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, பிக் பாஸ்க்கு என்ன கூப்பிட்டா நானும் போவேன்னு. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கால் வந்தது அப்படின்னா நீங்க போவீங்களா? வந்தா போக வேண்டியதான், என்ன இருக்கு. பிக் பாஸ் வந்தா போவோம். ஏன்னா போன வட்டமே வந்து பிக் பாஸ் போறீங்களான்னு எனக்கு ஆஃபர்னு சொல்ல முடியாது. அங்க நேரடியா இல்லாம வேற ஒரு இடத்துல கேட்டாங்க, நீங்க போறீங்களா அப்படின்னு. அதை வந்து யோசிச்சு சொல்றேன். அப்ப கொஞ்சம் தயக்கத்துல இருந்தது. கிடைச்சா போக வேண்டியதான். இல்ல அதுல போனா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 6-7 சீசன் பார்த்துட்டோம். அதுல போனா நமக்கு இருக்க ஃபேம் வந்து போயிருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட. நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு ஒத்து கிடையாது. பிக் பாஸ் மாதிரியான ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஷோ வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துருணும்ல. இன்னைக்கு பிக் பாஸ் வந்து நீங்க 1000 விமர்சனங்களை வச்சாலும் கூட அது ஒரு நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திட்டிக்கிட்டே பிக் பாஸ் பார்ப்பான். இதெல்லாம் ஒரு ஷோ அப்படின்னு பாத்துருவான் டெய்லி. அப்படிங்கிற அந்த ஒரு சக்சஸ் இருக்கு இல்லையா? அந்த சக்சஸ் நம்மளே கொண்டு போய் வேற இடத்துல சேர்த்துரும். அவ்வளவு சாதாரணமா நம்ம வந்து பிக் பாஸ் அதை இடப்பட்டுற முடியாது. நிறைய அதுல பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும்னா கூட அதை பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே அது ஒரு பெரிய வெளிச்சம் அடையாளம் கிடைக்கும்ல. அப்படி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க இருக்காங்கன்னே தெரியாம காணாம போயிடுறாங்க. ஆனா ஒரு சிலர் தான் வந்து சினிமா துறையில நல்லா பலம். இல்ல, அவங்கவுங்க துறைகள்ல அவங்கவுங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த முகன் வந்தாருன்னா அவருக்கு மலேசியாவை சேர்ந்தவர், அங்க மலேசியாவில் நிறைய ஆல்பம்
அந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேலையில அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல அஜித் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அவருக்கு ஒரே சறுக்கல்களா இருக்கு அப்படின்னு தான் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா விடாமுயற்சி படம் ஆரம்பிச்சாங்க, அஜர்பைஜான்ல ஷூட்டிங் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நியூஸ்மே வரல. கடைசியா வந்த ஒரே தகவல் என்னன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த ஆக்சிடென்ட் சீன் அதை தான் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த இதுவும் வரல. இப்ப குட் பை டாக்லிக்கு போயிட்டாரு. ஸோ இதோட உள்ள என்னதான் நடக்குது அப்படிங்கிறது புரியல. இல்ல, லைக்காவுக்கு பர்சனலா நிறைய ப்ராப்ளம், ஃபினான்சியலா வந்து அவங்களுடைய டெலிகாம் கம்பெனி வச்சிருக்காங்க லண்டன்ல, அமெரிக்காவிலயும் இருக்கு. அப்படிங்கும்போது அந்த கம்பெனி எல்லாம் இப்போ கொஞ்சம் பெரிய அளவுல லாஸ்ல இருக்கு, கொஞ்சம் போயிட்டு இருக்கு. அடுத்ததுக்கு முன்னாடி பண்ண லால்ஸ் எல்லாம் மாதிரியான படங்கள், சில படங்கள் சரியா போகல. ஃபினான்சியலா கொஞ்சம் ஸ்ட்ரக்கா இருக்கு. பெரிய படங்கள், பெரிய பெரிய படங்கள் 2 படங்கள் அவங்க வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது படம் பெரிய அளவுல லாக் ஆயிருக்கு. அந்த படம் ஏதாவது ஒரு படமா ரிலீஸ் ஆனா தான் ரொட்டேஷனுக்கு வரும். அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு அவங்களுக்கு. அதனால வேட்டையன் படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தை முடிச்சு அது கொஞ்சம் பிசினஸ் பண்ண பிறகு இது ஆரம்பிப்போம், விடாமுயற்சி ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக அந்த படம் வச்சிருக்காங்க. விடாமுயற்சி அவங்க போட்ட பட்ஜெட்டை காட்டிலும் தாண்டி போயிடுச்சு, போட்ட டேட்டா காட்டிலும் தாண்டி போயிடுச்சு. ஏன்னா அவங்க நினைச்சு போனது ஒண்ணு, அங்க சுச்சுவேஷன் கிளைமேட்ல மாறினதுனால அது நிறைய நாள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்துச்சு. ஒன்றும் படத்தினுடைய போர்ஷன் ஒரு 30% போர்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால இந்த வேட்டையனை முடிச்சு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் மணி ஃப்ளோட்லாம் வந்த பிறகு இந்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால வெயிட் பண்ணாரு. பிப்ரவரி வரைக்கும் தான் அவர் டைம் கொடுத்திருந்தார், டேட் கொடுத்திருந்தாரு அஜித். அதுக்கு பிறகும் கூட வெயிட் பண்ணார், ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணாரு. இல்ல, இப்ப மே மாசம் இந்த படத்துக்கு ஷூட்டிங் கிளம்ப போறாங்க. இப்போ விடாமுயற்சிக்கு மறுபடியும் கால் ஷீட் கொடுப்பாரா? ஏன்னா இப்போ குட் பை டாக்லில வந்து கால் ஷீட் கொடுத்துருப்பாரு, அதுல பிஸியா இருப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் இதுக்கு இல்ல, படம் 75% முடிச்சிச்சு இல்லையா? படம் முடிச்சுதான் ஆகணும். என்ன ஒண்ணு, இந்த கேப்ல 10 நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி கொடுத்து படத்தை முடிச்சுவாரு. ஏன்னா இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டாங்க, 70% படம் முடிஞ்சிச்சு. அப்படிங்கும் போது இந்த படம் முடிச்சுதான் ஆகணும். அப்படிங்கும் போது இதுல ஒரு 10 நாள், இதுல ஒரு 10 நாள் கேப்ல ஏதாவது கொடுத்து படத்தை முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இப்போ ஆதித்ய ரவிச்சந்திரனோட இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த படம் வந்து எந்த அளவுக்கு அஜித்துக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? இது ஒரு ஆக்ஷன் படம். ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சென்னையில பண்றாங்க, செகண்ட் ஷெட்யூல் ஜப்பான்ல பண்றாங்க. இது முழுக்க ஒரு ஆக்ஷன் படம். ஒரு 3 கெட்டப் பண்றாரு படத்துல அப்படின்றாங்க. ஆதிக்க பொறுத்த வரைக்கும் ஆதித்ய ரவிச்சந்திரன் அஜித்தோடைய ஒரு தீவிரமான ரசிகர். ஒரு என்னுடைய மானசீகமான ஒரு நடிகரை வச்சு படம் எடுக்கிறப்ப அந்த ரசிகர் என்னென்ன எதிர்பார்ப்பான் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அந்த பல்ஸ் அதெல்லாம் அந்த படத்துல கண்டிப்பா போட்டிருப்பாரு இல்ல. இப்போ ஏன்னு கேக்குறேன்னா, இப்போ நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரொம்ப ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதற்கு முன்னாடி ஆதித்ய ரவிச்சந்திரன் எடுத்த படம் அப்படின்னு பார்த்தா அது அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப கமர்ஷியலா, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். அது வந்து அஜித்துக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல, அதான் சொல்றேன். இது அஜித்துடைய படமா தான் இருக்கும், ஆதிக்குடைய படமா இருக்காது. ஒரு ரசிகருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆக்டர் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவானோ அதை அப்படியே கண்டிப்பா பண்ணிருப்பாரு. எந்த சீன்ல தியேட்டர் விசில் போறாங்க, எந்த சீட்ல டான்ஸ் ஆடுவாங்க, எந்த சீட்ல கிளாப்ஸ் வரும், எந்த சீட்ல கமெண்ட் வரும், எந்த சீட்ல சிரிப்பாங்கன்றது ஒரு அஜித்துடைய ரசிகரா இருக்கிறவங்க கண்டிப்பா தெரியும். அஜித் என்ன பேசினா சிரிப்பாங்க, என்ன பேசினா கை தட்டுவாங்க, என்ன பேசினா விசில் அடிப்பாங்கன்னு தெரியும். அந்த பல்ஸுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஸ்கிரிப்டே பண்ணிருப்பாரு. அப்படிங்கும் போது முழுக்க அஜித் ரசிகர்களை ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய படமா தான் இருக்கும். ஆனா பொதுவா வந்து இயக்குனர்களோட டேஸ்ட்டுக்கு நம்ம விட்டோம்னா தான் அந்த படம் வந்து சக்சஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அஜித்துக்காக பண்றது அப்படின்னா அது படம் ஏதாவது கொலாப்ஸ் ஆகிறதா? இல்ல, உச்ச நட்சத்திர நடிகர்கள் வந்து அந்த ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்களுக்கு தானே படம் பண்ணுவாங்க. அஜித் மாதிரி, விஜய் மாதிரி, ரஜினி, கமல் மாதிரியான ஆட்கள், கமல்ஹாசன் விட்டுருங்க, அவர் வித்தியாசம் பண்ணுவாரு. இந்த மாதிரியான ஒரு ஒரு ஐகானிக் ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு அவங்க ரசிகர்கள் என்ன அவங்களால வித்தியாசம் படம் பண்ண முடியாது. ஏன்னா ரசிகர் எதிர்க்க மாட்டாங்க. நிறைய பெரிய உச்ச நட்சத்திரங்கள் வித்தியாசம் படங்கள் பண்ணி அந்த படங்கள் சரியா போகாம இருந்திருக்கு. இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அந்த ரசிகர்கள் என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணக்கூடிய படமா தான் இருக்கும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களும் ஆஸ்கர் இயக்குனர் ராஜமௌழி அவர்களும் இணைய போறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி இந்த காம்பினேஷன் வந்தா அது எப்படி இருக்கும்? இல்ல, ராஜமௌழி படத்துல ஒரு கேரக்டர் பண்றாரு கமல், முழு படம் இல்ல, ஒரு கேரக்டர் பண்றாங்க. அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வந்து ஒரு 1000 கோடி பட்ஜெட் வந்து முழுக்க கமலை வச்சுதான் பண்றதா ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. இல்ல, 1000 கோடி பட்ஜெட்ல சாவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமா பண்றதுக்காகவும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இவர் அந்த 100 படம் பண்றாரு, அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் கமல்ஹாசன் பண்றதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஒன்னும் ஆத்தரைஸ்டா ஒன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அது இப்போ
அதே போல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து இப்ப விக்ரம்க்கு அடுத்து அவருக்கு படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகல, முழுக்க முழுக்க ப்ரொடக்ஷன்ல இறங்கிட்டாரு. இப்படி இருக்கும் போது மறுபடியும் அவர் வந்து இந்த இந்தியன் 2 வந்து அப்படியே இழுபறியிலே இருக்கு. அதே போல தக் லைஃப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வரல. இப்ப மறுபடியும் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகிறத தவிர எந்த படமும் ரிலீஸே ஆகறதில்ல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு இல்ல நினைக்கிறீங்க? இந்தியன் 2 வந்து சங்கர் படம் எவ்வளவு நாள் எடுப்பாரு, எப்ப ரிலீஸ் பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒரு லாங் டைம் போச்சு. இந்தியன் 2 முடிஞ்சிருச்சு படம். படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த மாசத்துல ஆடியோ ரிலீஸ் பண்ண போறாங்க. ரிலீஸ் பண்ணா இந்தியன் 2 தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2 ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. தக் லைஃபும் வந்து ஒரு 60% மேல போயிருச்சு. இப்ப சிம்புவுடைய போர்ஷன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில. ஆனால் தக் லைஃப் முடிஞ்ச பிறகு இப்ப இந்தியன் 2 முடிஞ்சு ரிலீஸ் ஆன பிறகு தக் லைஃப் ரிலீஸ் ஆகும். தொடர்ந்து அவருடைய லைனப் இருந்துட்டே தான் இருக்கு. படம் பண்ணிட்டே தான் இருக்காரு. ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. படம் பிஸியாவே தான் இருக்காரு அவரு. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி.